sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துக்குள் வாழ்கின்ற அருமையான மரியாவிஷன் நேயர்களே, அன்பர்களே, நண்பர்களே, ஆர்வி பெற்றோர்களே, குழந்தைகளே, இளைஞர்களே அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களை வாழ்த்துக்களை கூறி மத்தேயு நற்செய்தி 10வது பிரிவில 26 முதல் 33 வரை உள்ள இறை வார்த்தை சிந்தனை ஜெபத்திற்கு அழைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய பொதுக்காலம் 12வது வாரத்தில நாம் இருக்கின்றோம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவர் மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல்தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்ள விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையிலும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்போர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையிலும் நானும் மறுதலிப்பேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தையை வாசித்து விட்டு இதற்கு பொருத்தமான ஒரு மைய சிந்தனை எடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது வழிபாட்டு குழுவில் இருந்தவர்கள் எல்லாம் பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள். நான் சொன்னேன், அச்சம் தவிர். இந்த மைய சிந்தனை அச்சம் தவிர் என்பதுதான். எனவே காரணம் என்னவென்று சொன்னால், இந்த அச்சம்தான் ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருப்பதை பார்க்கின்றேன். அச்சம் தவிர. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் என்பதில்லை என்று பாரதி சொன்னார். காரணம், அவர் விடுதலை வேட்கையோடு போரிட்டார், விடுதலைக்காக போரிட்டார், விடுதலைக்காக பாராடினார், விடுதலைக்காக சிந்தித்தார். எனவே யாரை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை என்று சொல்லுகின்ற அர்த்தத்திலே சொன்னார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதே சிந்தனையை கொடுத்திருக்கிறார். காரணம், உலக வாழ்க்கையில் மனிதன் எப்பொழுது அச்சத்தை தவிர்க்கிறானோ அப்பொழுதுதான் அவனுடைய உண்மையான ஆன்மீகம் வெளிப்படத் தொடங்கும். அவனுடைய வாழ்வு மலரத் தொடங்குகிறது. பூமிக்கு அடியில் போடப்படுகின்ற விதையானது பயந்து விட்டதென்றால் பூமிக்கு அடியிலே செத்து போய்விடும். முட்டைக்குள்ளே இருக்கின்ற கரு, கோழி குஞ்சு பயந்து போய்விட்டால் முட்டைக்குள்ளே அது செத்து போய்விடும். வயிற்றுக்குள்ளே குழந்தை இருந்தால் அதிகமான பயம் வந்து விட்டது என்று சொன்னால், அதிர்ச்சி வந்து விட்டது என்றால் குழந்தை செத்து போய்விடும், இறந்து போய்விடும். அதுபோலதான் வீட்டுக்கு வெளியே வராத மனிதர்களும் ஓட்டுக்கு வெளியே வராத ஆமையும் ஒன்றுதான். ஆமை இருக்கிறது, அதனுடைய தலை வெளியே வர வேண்டும், கால்கள் வர வேண்டும், வந்தால்தான் நடந்து செல்ல முடியும். இயற்கை.
அழகான வண்ணத்து பூச்சியை பார்க்கிறோம். அது கூட்டு புழுவில இருந்து விட்டால் அது செத்து போய், மாறாக அது வளர்ந்து கூட்டை உடைத்து கொண்டு அது வெளியே வர வேண்டும். பயம் தீர வேண்டும். அச்சம் இருக்கக்கூடாது. வெளியில் எப்படி இருக்குமோ என்று சொல்லக்கூடிய அச்சத்தில் இருந்தால் அது செத்து போய்விடும். அதுபோலதான் மனிதனுடைய வாழ்க்கை. எனவே ஆண்டவர் சொல்லக்கூடியது அச்சம் தவிர, கலங்க வேண்டாம். உடலை கொன்றபின் உயிரை கொல்ல முடியாத எவருக்கும் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லுகிறார். காரணம், ஆண்டவர் சொன்ன அச்சம் என்று சொல்லக்கூடியது சமூகத்திலே மனிதர்கள் எதிர்கொள்ளுகின்ற அச்சம். சட்டங்களாலும் சம்பிரதாயங்களாலும் மரபுகளாலும் பழக்க வழக்கங்களினாலும் சமூக அழுத்தங்கள், சோசியல் பிரஷர், இவற்றினால் வருகின்ற அழுத்தங்கள், வருகின்ற அச்சங்கள், நம்முடைய உள்ளத்திலே அச்சம் வந்து விட்டது என்று சொன்னால் அடிமையாகி விடுவோம். பல அரசியல்வாதிகள் என்று அப்படித்தான் இருக்கிறார்கள். ஜெயிலுக்கு போக மறுத்து, உண்மை சொல்ல மறுத்து, நீதிமன்றங்களை எதிர்கொள்ள மறுத்து அடிமையாகி விடுகிறார்கள். ஷூ நக்கிகளாக மாறிவிடுகிறார்கள். இதைத்தான் தமிழகத்திலும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார், எவருக்கு அஞ்ச வேண்டிய தேவையில்லை. உடலை கொன்றபின் உயிரை கொல்ல இயலாத எவருக்கும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. காரணம், ஒரு மனிதன் உடலை கொல்லலாம், சித்திரவதை செய்யலாம், வதைக்கலாம், உதைக்கலாம், அடிக்கலாம். ஆனால் உயிரை என்ன செய்ய முடியும்? உயிரை பறித்து விட முடியும், அவ்வளவுதான். வேற எதுவும் ஆன்மாவை கொன்று விட முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையில் சொல்லுகிறார் என்றால், ஆண்டவருடைய சிந்தனைகள், அவருடைய போதனைகள், அவர் கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள் எல்லாம் சமூக மாற்றத்திற்காக இருக்கு. சமூக மாற்றத்திற்காக செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக எதிர்ப்பு வரும், போராட்டம் வரும். நிச்சயமாக எதிர்ப்பு வருகின்ற பொழுது போராட்டத்திலே கொல்லப்படலாம். கொல்லப்படுவதற்கு பயந்துதான் நிறையவர்கள் போராட்டத்திற்கு செல்வதில்லை, வீதிக்கு வருவதில்லை, ஊர்வலத்திற்கு வருவதில்லை, பேரணிகளுக்கு வருவதில்லை, பத்திரிகைகளில் எழுதுவது இல்லை. பத்திரிகைகளிலே எழுதுகின்றவர்கள் பலரும் கொல்லப்படுகிறார்கள். அவர்கள் எல்லாம் அஞ்சாதவர்கள், அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள், எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள். கௌரி லங்கேஷ் அவர்கள், கௌரி லங்கேஷ் எழுத்தாள், இன்று அருமையான ஒரு நடிகர், தைரியமாக பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் நடக்கின்ற அநியாயங்கள் எல்லாம் அக்கு வேறு ஆணிவராக பிரித்து மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார், கற்றுக் கொடுக்கின்றார், தைரியமாக சொல்லிக் கொடுக்கின்றார். அண்மையில இருந்த பாரதி ராஜா, என் இனிய தமிழ் மக்களை என்று அழைத்து தமிழகத்திலே ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர். சினிமா துறையில் பயங்கரமான புரட்சி ஏற்படுத்தியவர். கிராமத்திலே கிடந்த பழக்க வழக்கங்கள், நல்ல கலாச்சார பண்பாடுகள், இவற்றையெல்லாம் சினிமா துறைக்குள் கொண்டு வந்து புதிய பார்வையை கொடுத்தவர். முதல் மரியாதை என்று சொல்லுகின்ற படமாக இருக்கலாம், இனி எத்தனையோ படங்களை பார்க்கிறோம். அவருடைய சிந்தனைகள் எல்லாம் மிகச்சிறந்தவைகளாக இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். என் இனிய தமிழ் மக்களை என்று அழைத்து அவர் காரியங்களை சொல்லுகின்ற பொழுது தைரியமாக சொன்னார். அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தன. காரணம், இவருடைய சிந்தனைகள், இவருடைய அது திரைப்படங்கள் எல்லாம் கலாச்சாரம், கல்வி, சமூகம், அரசியல், பொருளாதாரம் போன்ற துறைகளிலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான விதைகளாக இருந்தன. எனவே அச்சுறுத்தினார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அது இருந்திருக்கு. எனவே இந்த அச்சம் என்று சொல்லக்கூடியது பல்வேறு நிலைகளில் இருக்கும். உடலை பாதுகாப்பதற்காக, சொத்துக்களை பாதுகாப்பதற்காக, நல்ல பெயரை பாதுகாப்பதற்காக, அதிகாரத்தை பாதுகாப்பதற்காக, பணத்தை பாதுகாப்பதற்காக எல்லாம் அச்சங்கள் பல்வேறு விதத்திலே வந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த அச்சம் தவறு என்று சொல்லுகின்ற பொழுது எல்லா வகையான அச்சங்களை நாம் தவிர்க்க வேண்டும். லெட் நாட் யுவர் ஹார்ட்ஸ் பீ ட்ரபிள். உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், உள்ளம் மருள வேண்டாம், உள்ளம் அச்சத்தில் போகக்கூடாது, பயப்பட வேண்டாம், யாருக்கும் அஞ்ச வேண்டாம். அதைத்தான் பாரதி சொன்னார். அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே. வெள்ளைக்காரர்களை கண்டு அன்று இந்த பாடலை சொன்னார். நாம் இன்று நமக்குள்ளே சொல்ல வேண்டியது அரசியலை கண்டோ, தலைவர்களை கண்டோ, பணக்காரர்களை கண்டோ, அவர்களை கண்டோ, இவர்களை கண்டோ அஞ்ச வேண்டிய தேவையில்லை. நம்முடைய உள்ளத்தில் நாம் எதை சிந்திக்கின்றோமோ அதை சொல்லுவதற்கான தைரியத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்று ஆண்டவர் நமக்கு அழகாக சொல்லுகிறார். எனவே கடலில் நடந்து வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டவுடன் பேதுரு என்ன செய்கிறார்? நானும் நடந்து செல்லலாமே என்று நினைக்கின்றார். நடக்க தொடங்குகின்ற அமிழ்ந்து விடுகின்றார், பயந்து விடுகின்றார். பயம், அச்சம் தவிர
அச்சம் தவிர. தூய ஆவி நமக்கு அச்சத்தை தவிர்ப்பதற்கான ஆற்றலை கொடுக்கக்கூடியவர். தைரியம், நம்பிக்கை, உத்வேகம், விடாமுயற்சி இவற்றையெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடியவர் தூய ஆவியானவர். பழைய ஏற்பாட்டின் காலத்தில இறைவாக்கினர்கள் சிங்க கூற்றுக்குள் போடப்பட்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தார், அச்சம் நீக்கி தைரியத்தை கொடுத்தார். சிலருடைய தோள்களெல்லாம் உரித்தெடுக்கப்பட்டது, எண்ணெய் சட்டியில் போடப்பட்டார்கள், வறுத்தெடுக்கப்பட்டார்கள், கசியால் அடிக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், சிலுவையிலே அறைந்தார்கள். அவர்கள் பயப்படவில்லை. நம்முடைய மூதாதையர்கள் வேதசாட்சிகள், மறைசாட்சிகள், நம்முடைய மண்ணின் மைந்தர் வேதசாட்சி, மறைசாட்சி, புனிதர் தேவசகாயம் எவ்வளவோ கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். அவர் அஞ்சவில்லை, அஞ்சா நெஞ்சம் படைத்தவராக இருந்தார். அதற்கு உறுதுணையாக இருந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இந்த இறை வார்த்தைகள். எனவேதான் உடலை கொண்டவரின் உள்ளத்தை ஒன்றும் செய்ய முடியாதவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் நடைமுறையில் பார்க்கின்ற பொழுது நாம் பல வேளைகளில் அச்சத்தால் மேற்கொள்ளப்படுகிறோம். நல்ல ஒரு ஆன்மீகவாதி இந்த அச்சத்தை தவிர்த்தவராக இருப்பார். ரெசிலியன்ஸ், எதிர்குணம், எதிர்த்து நிற்கின்ற, தாங்கிக் கொள்ளுகின்ற அந்த ரெசிலியன்ஸை ஆன்மீக வளர்ச்சியிலே நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு அதை உருவாக்கி கொண்டார். பாலைவனத்திலே அவருக்கு இருந்த அனுபவம், அந்த பண்பு, அந்த பண்படுத்துதல் நல்ல ஒரு ரெசிலியன்ஸை கொடுத்தது. எனவே அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி எப்படி இருக்கும் என்று அவர் நினைத்திருக்கலாம். அதற்கு எதிராக எதிர் நீச்சல் போடுகின்ற தைரியத்தை பெற்றிருந்தார். எனவே கிறிஸ்தவ வாழ்க்கை, மனித வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, நீதியான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது இன்று நமக்கும் இந்த ரெசிலியன்ஸை கற்றுக் கொடுக்க வேண்டும். எதிர்த்து நிற்கின்ற துணிச்சலை கொடுக்க வேண்டும். ஆனால் இன்று கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் பலரும் இன்று சமுதாயத்தோடு இசைந்து ஒழுகுகின்ற, வளைந்து நெளிந்து செல்லுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறார். சமூக அநீதிகள், அக்கிரமங்கள், அநியாயங்களை கண்டு நாம் பொங்கி எழுவது இல்லை. நாசி படையினால் பிடிக்கப்பட்ட, சிறையில் அடைக்கப்பட்ட விக்டர் பிராங்கில் இதைத்தான் தன்னுடைய புத்தகத்துல மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் ஆஃப் லைஃப் என்று சொல்லுகின்ற புத்தகத்துல சொல்லுங்க. அந்த ரெசிலியன்ஸ், அந்த பாசிட்டிவ் திங்கிங், அந்த தைரியம், அந்த நம்பிக்கை, அந்த துணிச்சல், அதை அந்த புத்தகத்தில் அருமையாக சொல்லுகிறார். மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் ஆஃப் லைஃப். அன்புக்குரியவர்களே, பல்வேறு சூழ்நிலைகளில் இன்று அநீதிகள், அக்கிரமங்கள் ஆதிவாசி மக்கள், அனைத்து மக்களுக்கும் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலைகளிலெல்லாம் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும், துணிச்சலாக இருக்க வேண்டும். உடலை கொன்றவன் உயிரை கொல்ல இயலாதவர்களுக்கு அஞ்சாமல், உடலை கொன்றவன் உயிரையும் நரகத்தில அழிவுக்கிட்டு செல்கின்ற கடவுளுக்கு நாம் அஞ்ச வேண்டும், ஆண்டவருக்கு அஞ்ச வேண்டும். தந்தையாகிய கடவுளுக்கு நாம் அஞ்சுகின்ற பொழுது நம்முடைய உடலை நாம் இழந்தாலும், இந்த உலக வாழ்வை நாம் இழந்தாலும், இந்த உலகத்தில் நாம் துன்பங்களை அடைந்தாலும், துயரங்களை அடைந்தாலும், தோல்விகள் போன்று பலவற்றை சந்தித்தாலும் நாம் தைரியமாக இருக்க முடியும். ஜெபிப்போமாக. எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இறை வார்த்தையை பின்பற்றுகின்ற பொழுது எங்களுக்கு அதிகமான துணிச்சல் தேவைப்படுகிறது, நம்பிக்கை தேவைப்படுகிறது. அச்சம் தவிர்த்து துணிச்சலாக இருக்க வேண்டிய ஆற்றலையும் அருளையும் தந்து வாழ்வினுடைய ஒரு நிகழ்ச்சிகளிலும் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென்.